இயக்குனர்களும் நல்லா நடிப்பாங்களா? இல்ல நல்லா நடிக்கிறவங்க எல்லாரும் இயக்குனரா இருக்காங்களா? வணக்கம் அண்ட் வெல்கம் டு திரையின் குரல் வித் மீ அபிநயா. என்னடா அபி இப்படி கேட்கிறேன் அப்படின்னு பார்க்காதீங்க. ஏன்னா இப்ப நெறைய டைரக்டர்ஸ் வந்து நடிக்க வந்துட்டாங்க இல்லையா? அப்படி ஆரம்பத்துல ஃபர்ஸ்ட் அந்த ஆதி காலத்துல நடிக்க வந்த டைரக்டர்ஸ்ல எனக்கு ரொம்ப பிடிச்சவர் வந்து சமுத்திரக்கனி. அதனால தான் இந்த படமும் பார்க்க ஆரம்பிச்சேன். அண்ட் ஆஃப் கோர்ஸ் நீலம் புரொடக்ஷன் தயாரிப்புல இருந்து வந்த ஒரு படம். நான் பேசிட்டு இருக்க படத்தை கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பார்த்தவங்க. பார்க்காதவங்களுக்கு அந்த படத்துடைய பேர் ரைட்டர். சமீபத்தில் பார்த்து ரொம்ப பிடிச்சி போன ஒரு படம். யூஸ்வல் காப் டிராமாஸ் மாதிரி இல்லாம இந்த டிராமால வந்துட்டு ஒரு குவெஸ்டின் இருந்தது. இப்படி ஒரு விஷயம் நடக்குதா அப்படின்னு நம்மளை கேள்வி கேட்க வச்சுது. நமக்கு இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்தது. இந்த படம் எல்லா சைட்ல இருந்து தாக்குச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு படம். தங்கராஜ் அப்படின்ற கேரக்டரை ப்ளே பண்ணது சமுத்திரக்கனி. ஒரு பாவம் டயர்டான ஒரு ரைட்டர். அவருக்கு ரைட்டர்னாலே தெரிஞ்சிருக்கலாம், எழுதுறது தான் அவருடைய வேலை. அப்படி வந்துட்டு ஒரு கஸ்டோடியல் என்ன சொல்கிறது, கஸ்டோடியல் பிரச்சனையில் அவர் மாட்டிக்கிறார். அவர் எழுதின ஒரு எஃப்ஐஆர்னால ஒரு பையன் மாட்டிக்கிறான். அந்த ஃபாலோட் பை அவனுடைய இழப்புனால என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறது தான் ரைட்டர். இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக 3 விஷயங்களுக்காக பார்க்கணும்னு நான் சொல்லுவேன். ஒன்று அஃப்கோர்ஸ் சமுத்திரக்கனி அவர்களுடைய நடிப்பு பிரில்லியண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பார். உங்களுக்கு அவரை தங்கராஜா மட்டும்தான் பார்க்க தோணும். அவர் அதை தாண்டி சமுத்திரக்கனியாக சமுத்திரக்கனியோட சாயல் அது உள்ள சுத்தமாக இருக்காது. இரண்டாவது, அது பேசின கதைக்களம் பேசின 2 முக்கியமான விஷயங்கள். ஒன்று கஸ்டோடியல் டெத்ஸ் பற்றி, இன்னொன்று வந்துட்டு போலீஸ்க்குன்னு ஒரு யூனியன் இல்லை, அதுக்காக ஃபைட் பண்ணுற ஒருத்தராக தான் வந்துட்டு நம்மளுடைய தங்கராஜ் இருப்பார். ஸோ அதை பற்றி. அண்ட் மூன்றாவது வந்துட்டு இங்கேயும் வந்து எப்படி ஒரு கேஸ்ட்டு, அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு பயஸ்ட்டு, அது எல்லாமே வந்து இதை சொல்லியிருப்பாங்க. ஸோ ஒரு மீனிங்ஃபுல்லான வாட்ச். அஃப்கோர்ஸ் ஒரு பெர்ஸ்பெக்டிவை சேஞ்ச் பண்ணக்கூடிய படம் வந்து இந்த வீக்கெண்ட் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஐ வுட் டெஃபினெட்லி recommend you to watch Writer.